கம்பு தோசை செய்ய போகிறோம். அதுக்கு 1 கப்பு கம்பு எடுத்து வச்சுக்கிடுங்க. 1/2 கப்பு உளுந்து, 1/4 கப்பு பச்சரிசி எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கிடுவோம். இது கூட 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம் 4 மணி நேரம். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். ஊற வச்சதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். மாவு நல்லா நைஸாக அரைச்சி இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கிடுங்க. மீதமான அரிசியும் அரைச்சிட்டு உப்பு போட்டு கலக்கிட்டு பார்ப்போம். உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கேன். இது 8 மணி நேரம் புளிக்க வச்சுட்டு பார்க்கலாம். 8 மணி நேரம் புளிக்க வச்சுருந்தோம். மாவு நல்லாவே புளிச்சிருக்கு. இதை அப்படி கலந்துக்கிடுங்க. தோசைகள் அடுப்பில் வச்சு தோசை சுட்டுடலாம். கரண்டி மாவு எடுத்து எண்ணெய் தடவி தோசையை ஊற்றிடலாம். தோசை 2 பக்கம் மாற்றி போட்டு சூப்பராக வேக வச்சாச்சு. நார்ச்சத்து நிறைந்த கம்பு தோசை ஈஸியாக செஞ்சாச்சு. இதே மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு மில்லட்டில் தோசை செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.